ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட்எக்ஸ் மீடியா. இந்த ஃபோட்டோவை கண்டிப்பாக நீங்கள் யாரும் மறந்திருக்க முடியாது. 2017 உலகமே இவனை திரும்பி பார்க்க வச்ச ஒரு தருணம். சென்னை குன்றத்தூர் வசிக்கக்கூடிய ஒரு தம்பதிக்கு பாபு என்ற ஒரு நபருக்கு பிறந்த மகள் ஹாசினி. அவளுக்கு வயசு 6 வயசு. 2017 பிப்ரவரி மாதம் வீட்டுக்கு வெளியே ஆடிட்டு இருந்த அந்த பெண் மாயமான முறையில் காணாமல் போனாள். இதை சார்ந்து குடும்பமே சேர்ந்து மாங்காடு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு செய்யப்பட்டது. இது அடிப்படையில் அந்த நபர் யார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி இவரை உடனே அரெஸ்ட் பண்ணி இந்த விசாரணையை முன்ன வைக்கிறாங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டில் என்ன ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா, இந்த ஹாசினி குடியிருந்த அதே பகுதியில் பக்கத்து வீட்டு பையன், அவன் பேர் தஷ்வந்த், அந்த வீட்டில் தனியாக இருக்கும் அந்த தருணத்தில் அந்த 6 வயசு சிறுமியை வீட்டுக்குள்ளே கூட்டு போய் யாரும் இல்லாத அந்த தருணத்தை பார்த்து அவன் அந்த குழந்தைய அத்துமீறலாக குழந்தைய கற்பழிச்சிருக்கிறான். கற்பழித்த பிறகு அந்த குழந்தைய கழுத்தை பிடிச்சி சாகடிச்சிருக்கிறான். சாகடித்த பிறகு அந்த குழந்தைய ஒரு பேக்கில் எடுத்துகிட்டு போய் ஒரு காட்டுப்பகுதியில் பெட்ரோல் ஊற்றி அந்த குழந்தையை எரிச்சிருக்கிறான். இதை சார்ந்து தான் ஒரு பெரிய கேஸு 2017 இந்த செகண்ட் வரைக்கும் இந்த கேஸு கண்டினியூவாக தொடரப்பட்டது. இவனை இன்னைக்கு கோர்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன காரணம், எப்படி இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான முறையில் ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்ட இந்த தஷ்வந்தை, அதுவும் அவங்க அம்மாவையும் கொலை பண்ணியிருக்கக்கூடிய இந்த நபரை எப்படி கோர்ட்டு ரிலீஸ் பண்ணது அப்படின்றத தான் மர்மமான ஒரு விஷயம். இன்னைக்கு இதை சார்ந்து தான் முழுக்க நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புரியல, எங்க வேலையாச்சு தலைவர. உங்க வேலையாச்சுன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாம போட்டோ எடுப்பீங்க. என்ன உண்மைன்னு தெரியாம நீங்க பாட்டு மீடியா பேச்சு கொடுத்துருக்கீங்க. பேட்டி தெரியுங்களா? பேட்டி தெரியுங்களா? டிஸ்டர்ப் பண்ண இல்ல, டிஸ்டர்ப் வேணாம். டிஸ்டர்ப் பர்மிஷன் வாங்கிட்டு காங்கிரஸ் கடை வந்திருக்காங்க. எப்படி நீங்க போலீஸ் தஷ்வந்த் முகத்தை உலகத்தில் இருக்கிற யாருமே கண்டிப்பாக மறந்திருக்க முடியாது. இப்போ கையில் கிடைச்சாலும் அவனை அப்படியே பிசுக்கிற மாதிரி கோபம் எல்லாருக்குமே வரும். ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு செயல்பாட்டில் ஈடுபடுத்தியிருக்கிறான். 2017 பிப்ரவரி மாதம் வாக்கில் அந்த அப்பார்ட்மெண்ட்டு கீழே அந்த குழந்தை விளையாடிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தாக்கா ஃபேமிலி அந்த குழந்தையை தேடுறாங்க, குழந்தையை காணோம். ஸோ அதே அப்பார்ட்மெண்ட்டில் வசிச்சுட்டு இருந்த இந்த தஷ்வந்த் என்ன பண்ணியிருக்கிறான்னா, பக்கத்து வீட்டில் வசிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ அங்கே ஆடிட்டு இருந்த அந்த குழந்தைய தன்னோட வீட்டுக்கு கடத்திட்டு அந்த பெண்ணை, அதுவும் இவனுக்கு 23 வயசு ஆகுது, அந்த குழந்தைக்கு வெறும் தான் ஆகுது, அந்த பெண்ணை கதற கற்பழிச்சு சாகடிச்சு அந்த ஒரு பேக்கில் அந்த குழந்தைய அந்த பேக்குக்குள்ளே போட்டு மறைச்சி ஒரு மரபாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எடுத்துட்டு போய் அந்த குழந்தைய பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி இருக்கிறான். இதை சார்ந்துதான் இவனை கைது செய்திருந்தாங்க 2017. ஸோ இப்படி இந்த மாதிரி சம்பவத்தை செய்து எரிச்சிருக்கிறான், ஒரு ஹைவே ரோட்ல இந்த குழந்தைய எடுத்துட்டு போய் எரிச்சிருக்கிறான் அப்படின்னு இந்த கேஸோட புரோட்டாலிட்டி பேசப்படுது. ஸோ இந்த கேஸை சார்ந்துதான் கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ண பிறகு மாங்காடு போலீஸ் ஸ்டேஷன் இந்த நபரை கைது செய்யறாங்க. யாரு? இந்த தஷ்வந்தை கைது செய்யறாங்க. ஸோ கைது செய்துட்டாங்க. இவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும்னா குற்றப்பத்திரிகை டாக்குமெண்ட் ரெடி பண்ணாம கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கேள்வி மேல கேள்வி எழுப்புவாங்க. ஸோ இந்த குற்றப்பத்திரிகை தாக்குதல் ரெடி பண்றதுக்கே கிட்டத்தட்ட ரொம்ப நாளா டைம் எடுத்திருக்கிறாங்க. இந்த டிலேவை, இந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ற இந்த டிலேவை பயன்படுத்திக்கிட்டு தன்னோட கேஸை சார்ந்து, யாராவது இந்த தஷ்வந்தோட கேஸை சார்ந்து அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இவனுக்கு இதை பயன்படுத்தி ஜாமீனும் அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க. ஜாமீனும் கொடுக்கப்பட்டிருக்கு கோர்ட் மூலியமா. ஸோ இவ்வளோ பெரிய சம்பவத்தை நடத்தின இந்த சுரிநாய்க்கு பெயில் கிடைச்சது.
வெளியே வந்துட்டான். அப்பா சேகர், அம்மா ஷர்லா, இவங்க சென்னை குன்றத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு அப்பா அம்மா கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு வரா இந்த தஷ்வந்த். 2018 வாக்குல இந்த தஷ்வந்த் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட அம்மாவை இவரே கொலை பண்ணிட்டாரா அப்படின்னு மீண்டும் ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல வைக்கப்பட்டது. எதுக்காக இந்த கொலையை பண்ண அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு செலவுக்கு காசு கொடுக்கல, ஐபோன் வாங்குறதுக்கு காசு கொடுக்கல, நான் வேலை வெட்டி இல்லாம வீட்டில் இருக்கிறேன், எனக்குன்னு ஒரு செலவு இருக்காதா அப்படின்னு இந்த கோபத்துல நான் பணம் கேட்டதுனால அவங்க பணம் கொடுக்கல. அதனால எங்க அப்பா வெளியே போயிருந்தாரு. அந்த தருணத்துல அவங்க ஃப்ரீயா வீட்டில் அவங்களும் நானும் தான் இருந்தோம். ஒரு வாக்குவாதத்துல எங்க அம்மாவை நானே கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு கேஸ் பதிவாகுது இவன் மேல. மீண்டும் கொலை செய்ததுக்கு பிறகு 25 பவுன் நகையை திருடிட்டு ஓடிட்டாரு. எங்க ஓடினாரு? இவரு பாம்பேக்கு ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் பெண்டிங்ல இருந்தது. இவர் எஸ்கேப் ஆயிட்டு மும்பை ஓடின பிறகு தமிழ்நாடு போலீஸ் மும்பை வரைக்கும் போய் இந்த தஷ்வந்தை கண்டுபிடிச்சு அவனை ஒரு விலைமாது வீட்டில இருந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்கன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லப்படுது. அங்கிருந்து தூக்கிட்டு வந்த போலீசார் என்ன பண்றாங்கன்னா, இவனை செங்கல்பட்டு கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க. அங்க இவனுக்கு கிட்டத்தட்ட 46 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, தூக்கு தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கேஸ்ல. இந்த 46 வருஷம் எதுக்கு இந்த சிறை தண்டனை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த 6 வயசு ரேப் அண்ட் மர்டர் கேஸுக்கும் தன்னோட தாயை கொலை செய்ததுக்கும் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட 46 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. அவன் வாழ்க்கை அங்கே முடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம வயசான காலத்துல அவர் வெளியே போய் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு தவறு செய்யக்கூடாதுன்னு அது கூட சேர்த்து தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது இந்த தஷ்வந்த்க்கு. சோ இதை சார்ந்து இவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேஸை அப்பீல் பண்றாங்க. சோ அந்த இடத்துல தூக்கு தண்டனை மட்டும் ரத்து செய்யப்பட்டது இவங்க கொடுத்த ஒரு பிரதிவாதங்களை வச்சு. இந்த சிறை தண்டனை அப்படின்றது ஒண்ணு கண்டினியூவா இருக்கு. ஜெயில் தண்டனையில இருந்து அவர் வெளியே வர முடியாது இல்லையா. 46 வருஷம் அவரு ஜெயில் தண்டனையே இருக்கணும் அப்படின்னு அவரு ஜெயில வச்சிருக்கிறாங்க. இப்போ இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு இல்லைங்களா. செங்கல்பட்டு கோர்ட்ல இந்த கேஸ சார்ந்து ஒரு ஆய்வு பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருந்தது. கோர்ட் மூலமா நிறைய பிரதிவாதங்கள் விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. அந்த ஒரு தருணத்துல இந்த கேஸ்ல என்ன ஒரு ட்விஸ்ட் ஆயிருக்குன்னா, அவங்க அம்மாவோட கொலை கேஸ்ல என்ன ஒரு ட்விஸ்ட் ஆயிருக்குன்னா, தன்னோட தகப்பனாரை அவங்க அப்பனே பிறர் சாட்சியா மாறிட்டாரு. சோ அவங்க என்ன சொல்றாரு அந்த கோர்ட்லனா, போலீசார் என்கிட்ட மிரட்டி இந்த கொலைக்கு காரணம் என்னோட மகன் தான் அப்படின்னு மிரட்டி 2 டாக்குமெண்ட்ல என்கிட்ட கையெழுத்து வாங்கி இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பிறர் சாட்சியா இவரு மாறிட்டார். சோ இதுக்கு முன்னாடி எவ்வளவு சாட்சி கொடுக்கப்பட்டதோ அது வேற விஷயம். இந்த பிறர் சாட்சி அப்படின்னு சொல்றது இது ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில கேள்வியா பார்க்கப்படும். அதுக்கப்புறம் என்ன, சந்தேகத்தின் அடிப்படையில இவரை விடுதலை செய்யறதை தவிர வேற வழி இல்லை. சோ செங்கல்பட்டு கோர்ட் என்ன பண்றாங்கன்னா, போதிய ஆதாரம் இவருக்கு சார்பா இல்லாததனால் இந்த தன்னோட தாயார் கொலை கேஸ்ல இருந்து அவரை நாங்க விடுவிக்கிறோம் அப்படின்னு கோர்ட் அறிவிச்சிருச்சு. இங்க நிறைய பேர் கன்ஃபியூஷனா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தஷ்வந்தை ஒரு பிஞ்சு குழந்தைய 6 வயசு குழந்தைய கற்பழிச்சு ரேப் பண்ணி கொலை பண்ணி பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்கிறான். இவனுக்கு விடுதலையா அப்படின்னு தமிழ்நாடு மக்கள் மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப ஆக்ரோஷமா கோபமா பார்த்த ஒரு தருணம் நீங்க யாருமே மறந்திருக்க மாட்டீங்க. ஏன்னா உடனே ரிலீஸ்னு சொன்ன வீடியோவையும் யூடியூப்லயும் வந்த உடனே நீங்க எல்லாருமே பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, இவர் கைது செய்யப்பட்ட இத்தனை நாள் கால் இந்த 2027 இருந்து 2025 வரைக்கும் நீங்க கணக்கு போட்டுங்க. கிட்டத்தட்ட 9 வருஷமா இந்த கேஸ் அப்படியே சைலண்டா இருந்தது. நிறைய பேர் மறந்துருப்பீங்க. ஆனா மீண்டும் இவன் விடுதலானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த போட்டோ வந்த உடனே எல்லாருக்குமே கோபம் வந்திருக்கும். அந்த பிஞ்சு குழந்தைய கற்பழிச்சு இவனுக்கு மறுபடியும் விடுதலையை கொடுத்துருக்கிறாங்களே அப்படின்னு. அவங்க அம்மாவோட கொலை கேஸ்ல இருந்து மட்டும்தான் அவனுக்கு விடுதலை கிடைச்சிருக்க தவிர அந்த 6 வயசு குழந்தைய கற்பழிச்சு கொலை பண்ணதுனால இன்னும் அந்த கேஸ்ல இருந்து அவனை ரிலீஸ் பண்ணல. தயவு செய்து யாரும் கோவப்படாதீங்க. இன்னும் நிறைய டீட்டெயில் இருக்கு சொல்றேன்.
ஏன்னா இந்த 6 வயசு கேஸ்ல இந்த குழந்தையை கருப்பழிச்சு கொலை பண்ணது கேஸ்ல நிறைய பொதுமக்கள் இவன் தான் அக்யூஸ்ட், இவனை தவிர வேற யாருமே இல்ல, உறுதியா சொல்ல முடியும் இவன் தான் இந்த மாதிரி ஒரு ஈனத்தனமான ஒரு வேலையை செய்தான், அது 23 வயசு பையன் 6 வயசு குழந்தைகிட்ட என்ன இருக்க போகுதுன்னு இந்த மாதிரி ஒரு கொடூரமா நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவன நம்பி நம்ம எப்படி நம்ம குழந்தைகளை விட முடியும், அவளை ஆடுறதுக்கு எப்படி நம்பிக்கையோட விட முடியும் அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க இல்லைங்களா? சோ அந்த ஒரு தருணத்துல இவன் தான் உண்மையான அக்யூஸ்ட் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதை சார்ந்து இவர் ஜெயில தான் இன்னும் இருக்கிறார். 2018ல ஒரு பிரைவேட் சேனல் வந்து இன்டர்வியூ எடுக்க போறாங்க இறந்த தஷ்வந்த். சோ இன்டர்வியூ எடுக்கும் போது அவரு அங்க கொடுக்கக்கூடிய அந்த இன்டர்வியூல தன்னைத்தானே நான் தான் உத்தம புத்தனே, என்ன மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு, இங்க கேஸ் நடக்கப்பட்டது வேற சம்பவம், இவர் சொல்லக்கூடிய அந்த இன்டர்வியூல கேட்கக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பூனை கூட பால் குடிக்குமா, அப்போ கண்டிப்பா இந்த பையன் இந்த சம்பவத்தை செய்யல, அப்ப யாரோ இவனை வேறே சிக்க வச்சிருக்காங்களா அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும். அந்த அளவுக்கு இன்னோசென்ட்டா அந்த இன்டர்வியூல பேசியிருப்பான் இந்த தஷ்வந்த். நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் மைண்ட்ல ஓடும், ஏன்பா இந்த கொலையை நீ செய்யலன்ற, என்னை யாரும் மாட்டி விட்டாங்கன்னு சொல்ற, அது யார் மாட்டி விட்டாங்கன்றது உனக்கு தெரியல, ஆனா இந்த சம்பவம் நடக்கிற அன்னைக்கு நீ அங்கதான் இருந்திருக்கிற, அது சிசிடிவி கேமராவில் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல தெளிவா எடுக்கப்பட்டிருக்கு. என்ன வந்து சில பேர் வந்து சதி செய்து திட்டமிட்டு என்ன வந்து இந்த கேஸ்ல மாட்டி விட்டுட்டாங்க. Seven-year-old daughter was raped, murdered and burned to death. His daughter's killer is out on bail. Why should this 22-year-old rapist be let go? Should he be behind bars? Who all killed Hasani, the girl who was playing off happily, oblivious of the danger lurking around her home? யாரை மாட்டிட்டாங்க அவங்களுக்கு கல்ல தானே வாங்கி போனாங்க, யாரும் மாட்டிட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பா யாரும் தெரியல. அன்சு சதிக்கும் ஈகோவால் ரேப் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் இப்போ கூட அவனுக்கே இப்போ என்ன மாட்டி விட்டவனுக்கே பார்த்தீங்கன்னா நான் தான் பண்ணணும் இல்லை யார் எவன் பண்ணானோ அவனுக்கே தெரியாது, பட் என்ன மாட்டிக்கணும்னு போக என்னோட பேரை சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரேப் பண்ண மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க, பேண்டீஸில் வந்து ஒரு ஸ்போம் வச்சு அது மேட்ச் ஆகுதுன்னு நான் பட் இஸ் இட் பாசிபிள் ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் இல்லை ஃபுல்லாகவே பேர்ன் ஆயிருக்கு. அப்போ பேண்டீஸ் மட்டும் எப்படி எரியாமல் ஒரு சிங்கிள் இது கூட எரியாமல் எப்படி நீங்கள் ஜார்ஜாக கேட்கலையா? கண்டிப்பாக கேட்டேன். கண்டிப்பா நான் அவளை பழி வாங்காம விட மாட்டேன், அவங்க எத்தனை பேர் இருந்தாலும் நான் பழி வாங்காம விட மாட்டேன். அந்த குழந்தை கேஸ்ல மாட்டி விட்டதும் அவங்க தான், எங்க அம்மாவை கொலை பண்ணி அந்த கொலை பண்ணியே என் மேல போட்டதும் அவங்க தான், நான் அவளை கண்டிப்பா பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றான். ஆனா அது மாட்டி விட்டது யாருன்னு மட்டும் சொல்ல மாட்டேன்றான். ஏன், என்ன காரணம்? இன்வெஸ்டிகேஷன் அந்த இன்டர்வியூல நிறைய கேள்விகள் கேட்கப்படுது. கடைசி வரைக்கும் நான் அவன் இல்லை, நான் அவன் இல்லை, நான் அவன் இல்லை அப்படின்னு இந்த நான் அவன் இல்லை படத்தை டைலாக பத்தியே பேசிட்டு இருக்கிறான். கடைசி வரைக்கும் என்னை மாட்டி விட்டவங்களும் யாரும் சொல்லவும் மாட்டேன்றான். ஆனா என்னை மாட்டி விட்டவங்களும் நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். மாட்டி விட்டு இருக்கிறாங்கன்னு யாருமே தெரியலன்னு சொல்லறான். படிச்ச பையன், நல்ல டேலண்ட் உள்ள பர்சன், நல்ல ஒரு எஜுகேஷன் முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு எக்ஸலன்ட் ஜாப்ல இருந்த ஒரு பர்சன் இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கிறான். சோ அந்த குழந்தையோட பாவாடை இருக்கு இல்லையா, அந்த பாவாடையில இந்த தஷ்வந்தோட விந்துணுக்கள் வந்து அந்த பாவாடையில இருந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் என்ன வந்து ஹரஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த இன்டர்வியூ என்ன சொல்லியிருக்கிறான்னா, என்னோட விந்து வாங்கிட்டு போய் இந்த கேஸ்ல என்ன மாட்ட வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான். நீங்க ரேப் பண்ண மட்டும் நீங்க சொல்றீங்க, பேண்டீஸ்ல வந்து ஒரு ஸ்பெர்ம் வச்சு அது மேட்ச் ஆகுறதுனால நான் ரேப் பண்ணிருக்கதா சொல்றாங்க. பட் இஸ் இட் பாசிபிள்? குவாலிட்டி ஆஃப் த நோ மெத்தட். யா போலீஸ் ஒரு ஸ்பெர்ம் வைக்கல, என்கிட்ட இருந்து வாங்கின ஸ்பெர்ம் தான் they collected in a bottle. சரி, அது எப்படி அந்த பேண்டில மேட்ச் ஆயிடுச்சு? they had the panty right. அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. என்ன சொல்றீங்கன்னா உங்களோட ஸ்பெர்ம் வந்து அவங்க ஓயா வந்து பிளான் பண்ணிட்டாங்க. that is the truth and to be open. நீங்க வந்து ஒரு ஸ்பெர்ம் வச்சு அந்த பேண்டிஸ்ல இருக்க ஸ்பெர்ம் வச்சு நான் தான் ரேப் பண்ண, how do you say that? ஆனா அந்த விந்துக்களை வாங்கிட்டு போனது யார் அப்படின்னா அது தெரியாதுன்றான். இது என்ன ஒரு கேனத்தனமான ஒரு இன்டர்வியூ, இல்ல ஒரு கேனத்தனமான இன்னோசென்ட்டை காமிக்கிறானான்றது எனக்கு தெரியல. இது மக்களை எப்படி நம்புறாங்க, இல்ல போலீஸ் எப்படி நம்புறாங்கன்றது எனக்கு தெரியல.
அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூல ஒரு கேள்வி வைக்கிறா, 2018 இந்த மாதிரி கேஸ இன்டர்வியூ பண்றாங்க, ஆய்வு செய்யறாங்க, அந்த குழந்தையே நான் நெருப்பு பத்த வச்சு நான் எரிச்சிட்டேன், எப்படி அந்த சின்ன சின்ன பீஸ்ல இருந்து என்னோட விந்துக்கள் இருக்கும், அப்படி எப்படி என்னோட விந்துக்கள் அந்த சின்ன சின்ன பாவாடையில இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல, அதை பத்தி நான் விளக்கம் கேட்டா போலீஸ்காரர்கிட்டயும் கோர்ட்லயும் எனக்கு யாருமே பதில் சொல்ல மாட்டேன்றாங்க, அப்ப நான் எப்படி நான் இன்னோசென்ட்ன்றது ப்ரூவ் பண்றது அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான் இந்த கேன குக்கர். சோ அதே இன்டர்வியூல என்ன சொல்றானா, நான் வந்து ஒரு பெரிய விஐபி பையன் கிடையாது, இல்ல ஒரு கோடீஸ்வரன் பையன் கிடையாது, நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் சாதாரண ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சார்ந்தவன், நான் மட்டும் பணக்காரனா இருந்திருந்தேனா இல்ல நான் மட்டும் ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருந்திருந்தேனா இந்த கேஸ்ல இருந்து நான் எப்பவே வெளியே வந்திருப்பேன் அப்படின்னு தன்னோட தத்துவத்தை டைரக்டா அடிக்கிறாரு. எப்படி சொல்றான் அதான் வேற என்ன உண்மை. as I'm a middle class person I was not able to get out from this one. நான் இதுவே ஒரு ஹை கிளாஸ் பர்சனா இல்ல ஒரு பொலிட்டிஷியனோட சனா இருந்தானா இன்னும் நான் வெளில வந்துட்டு இருக்கேன். போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் கூட ஜட்ஜ் வந்து கோர்ட்ஸ் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணாங்க. போலீஸ் சொன்னது மட்டும் ஏத்துக்கிறது கிடையாது. நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு, போலீஸ் அகைன்ஸ்டா கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. சோ நீங்க சொல்றது என்னால எதுக்கு ஏத்துக்க முடியலன்னா கோர்ட்ஸ் கேன் மேக் எரர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், இட்ஸ் பாசிபிள், பட் இட்ஸ் நாட் தட் தே ஆல்வேஸ் பிலீவ் தி போலீஸ். அந்த மாதிரி இருக்காது நான் சொல்றேன். நீங்க சொல்றீங்க, தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங், நோ இட் டிபெண்ட்ஸ் அபான் தி ஜட்ஜ். ஒரு சில ஜட்ஜ் பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு ஆப்போசிட்டாவே இருப்பாங்க. ஆப்போசிட் இன் தி சென்ஸ் அவங்க பண்றது கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு வெரிஃபிகேஷன் மாதிரி பண்ணுவாங்க. பட் இப்போ இருக்க ஒரு சில ஜட்ஜ்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து பாம்பே போனப்போ ஒரு ப்ராஸ்டிடியூட்டோட வீட்டுல தங்கிட்டு இருக்கீங்க. ஐ வாஸ் நாட் அங்கெல்லாம் இல்ல, நான் வந்து தங்கினது ஒரு ஹோட்டல். அப்படின்னா அவர் சொல்ல வர கருத்து என்ன நம்ம பார்த்தாக்கா, பணம் இருந்தா சட்டம் என் பாக்கெட்ல நான் எப்படி வேணாலும் வெளியே வருவேன், போலீஸ்க்கு பணம் கொடுக்கலாம், லாயருக்கு பணம் கொடுக்கலாம், ஜட்ஜிக்கு பணம் கொடுக்கலாம், இந்த கேஸ் அப்படியே ஊத்தி மூடிடலாம், இந்த கேஸுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாம என்னால வெளியே வர முடியும், நான் இன்ஃப்ளூயன்சரா இருந்தா பணம் இருந்தா அப்படின்னு தன்னோட ஐடியாலஜியை வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. சோ அவர் எந்த காலத்துல திங்க் பண்ணி பேசுறாருன்றது எனக்கு தெரியல. பணம் இருந்தா எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்களான்றதும் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, மும்பையில போலீஸ் வந்து என்ன ஒரு விலை மாதிரி வீட்டுல இருந்ததா அப்படின்னா இந்த ப்ராஸ்டியூஷன் பண்ணக்கூடிய வீட்டுல இருந்ததா என்ன கைது செய்தாங்க அப்படின்னு போலீஸார் ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டது. பட் ஆக்சுவலி நான் ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் தங்கி இருந்தேன். எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு யாரும் தெரியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸால தான் நான் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டேன். எவனோட சவகாசமே வேணாம், சங்காத்தமே வேணான்றதுனால தான் நான் பாம்பேல போய் மறைமுகமா கொஞ்ச நாள் இருக்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டு போனேன். நான் மும்பைக்கு வந்து தப்பிச்செல்லாம் ஓடி போனேன், நான் தங்கறதுக்கு தான் போனேன். ஆனா அதை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு போலீஸ்க்கு வந்து நான் எஸ்கேப் ஆகி ஓடிட்டேன் அப்படின்னு கதையை மாத்திட்டாங்க அப்படின்னு அந்த இன்டர்வியூல சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இல்லப்பா உன்னோட சிசிடிவி அங்க போலீஸார் கையில கிடைக்கப்பட்டிருக்கு, சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நீ ஓடுற இல்லையா, அக்யூஸ்ட் நீ எப்படி அங்க சம்பவம் நடக்கல, நான் தப்பு செய்யலனா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நீ எதுக்கு ஓடணும் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த இடத்துல இவர் சொல்றாரு, அங்க இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு என்னை எல்லாருமே அடிக்கிறாங்க, ஒரு திருடனா இருந்தா தான் ஓடணும்னு அவசியம் இல்லை, அடிக்கு பயந்து கூட ஓடலாம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி இந்த குழந்தைய நான் தான் ரேப் பண்ணி கொலை பண்ணதா சார்பாக நான் ஓடினதை வச்சு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து ஆய்வு செய்திருக்கிறாங்க, அங்க நடந்ததை கட் பண்ணிட்டாங்க, நான் ஓடின ஃபுட்டேஜை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஒரு எவிடன்ஸா பண்ணிட்டாங்க, இந்த கொலையை நான் தான் பண்ணேன், இந்த ரேப்பை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கேஸை மாத்திட்டாங்க அப்படின்னு அந்த இன்டர்வியூல சொல்றாரு. சோ அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அடி அடின்னு அடிச்சு இரும்பு ராடால என் மண்டியெல்லாம் ஒடிக்கிறதுக்கு வந்தாங்க, அதுக்கு பயந்துட்டு தான் நான் ஓடினேன் அப்படின்றது அதுல வந்து தெளிவா சொல்லப்பட்டிருக்கு அந்த இன்டர்வியூல. அதுக்கப்புறம் அவரை கைது செய்த பிறகு தன்னோட செல்போன்ல நிறைய ஆபாச படங்கள் இருந்தது, நிறைய அந்த பான் ஃபிலிம்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது போலீஸ் வழக்குல. ஸோ இவர் என்ன சொல்ற, அந்த மாதிரி ஒரு
எதுவுமே கிடையாது, அது வந்து முழுக்க முழுக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சித்தரிக்கப்பட்டது, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னு அவங்களே ப்ரூவ் பண்ணி நான் ஒரு அக்யூஸ்டா என்னை வந்து காமிக்கணும்ன்றதுக்காக அந்த வீடியோவில் நிறைய இந்த மாதிரி பிட்டு படம்லாம் இருந்தது அப்படின்னு என்னை வந்து கோத்து விட்டுட்டாங்க அந்த கேஸில். அது மட்டும் இல்லை, இந்த கேஸை சார்ந்து நான் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணேன். கால் பண்ண பிறகு வேற யாரோ ஃபோன் எடுக்கிறாங்க, வேற யாரோ ஃபோன் எடுத்து நீங்க யாருன்னு கேட்டாக்கா இது ராங் நம்பரு, கேர்ள் ஃப்ரெண்டு பேரை சொல்லி கேட்டாக்கா இது ராங் நம்பர், ஃபோனை வச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். சரி விடுங்க, நம்ம இந்த பிரச்சனைனால நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு வகையில பிரிஞ்சிருக்கலாம், நான் தான் இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்கிறேன், என் கேர்ள் ஃப்ரெண்டாவது சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு எங்க இருந்தாலும் வாழ்க அப்படின்னு சிவாஜி மாதிரி ஒரு டைலாக் அடிச்சிருக்கிறாரு இந்த தஷ்வந்த். என் கேஸை சார்ந்து யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இங்க நடந்த உண்மை சம்பவம் இதுதான். இப்ப நான் இந்த இன்டர்வியூல சொல்லியிருக்கிறது தான் முழுக்க முழுக்க உண்மை, இதை சார்ந்து வேற எதுவுமே கிடையாதுன்னு ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இதே டைலாக்க அங்க எலாபரேட் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த பிரஸ் சோசியல் மீடியாவில். இப்போ இது மொத்த டீடைல்ஸும் ஆய்வு செய்த சுப்ரீம் கோர்ட்டு நிறைய டீடைல்ஸ் இவருக்கு சாதகமா இருக்கிறதுனால ஒரு கேஸ்ல இருந்து மட்டும் இந்த தஷ்வந்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு. ஆனா அந்த குழந்தை கேஸ் இன்னும் நிலுவையில தான் இருக்கு. இன்னும் அந்த கேஸுக்கு எந்த ஒரு முடிவும் கட்டல, அவர் இன்னும் ஜெயில தான் இருக்கிறார். சோ இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு ஒரு ஆய்வு செய்து பார்த்தாக்கா கிட்டத்தட்ட 2 வருஷமா ஒரு சைக்காலஜி டாக்டர் வந்து அவருக்கு வந்து சைக்காலஜி ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இந்த சைக்காலஜி ட்ரீட்மெண்ட்ல இவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் 100% உண்மையா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. யாரு ஜெனரலா பேசக்கூடிய வார்த்தை தான், யாரு தான் கொலை செய்த நான் கருப்பழிச்சேன் அப்படின்னு யாரு ஒத்துக்க போறான், அவன் சார்பில் இருந்து சில விஷயங்களை நியாயப்படுத்தி தான் பேசுவாங்க. பட் அது எல்லாமே 100% உண்மை நம்ம யாரும் நம்பிட முடியாது அப்படின்னு அந்த சைக்காலஜி டாக்டர் வந்து ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறார். They cannot be 100% true with us, right? So அதனால வந்து அவங்க கண்டிப்பா ஒரு சில விஷயம் வந்து அவங்க ஹைட் பண்ணிட்டு இருப்பாங்க. It is possible to manipulate even psychiatric treatment by pretending that the person is reformed. இப்போ கோர்ட் என்ன முடிவு கொடுத்திருந்தாங்கன்னு பார்த்தோம். 2018ல இவர் என்ன இன்டர்வியூ கொடுத்தாருன்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். சைக்காலஜி டாக்டர் என்ன சொன்னாருன்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் கோர்ட்ல கேஸ் நடக்கும் போதெல்லாம் செய்தியாளர்கள்லாம் அவரை செய்தியை கவர் பண்ணணும், நியூஸை கவர் பண்ணணும், பப்ளிக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு கவரேஜ் பண்ணும் போதெல்லாம் இவர் வந்து நிறைய பிரஸ் ரிப்போர்ட்டர்கிட்டலாம் எக்கச்சக்கமான வாக்குவாதம் நடந்திருக்கும். ஏன் சும்மா என்ன போட்டோ எடுத்து எல்லாருக்கும் வெளிப்படுத்துறீங்க, உங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லையா அப்படின்னு நிறைய வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாரு அந்த ஒரு தருணத்துல. எதுக்கு தேவையில்லாம போட்டோ எடுக்கிறீங்க? ஒன்றும் புரியல. எங்க வேலையாச்சு தலைவர, உங்க வேலையாச்சுன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாம போட்டோ எடுப்பீங்களா? என்ன உண்மைன்னு தெரியாம நீங்க பாட்டு மீடியா பேச்சு கொடுத்துருக்கீங்க. பேட்டி தெரியுங்களா? பேட்டி தெரியுங்களா? பேட்டி தெரியுங்களா? டிஸ்டர்ப் பண்ண இல்ல, டிஸ்டர்ப் இல்ல, வேணாம் டிஸ்டர்ப் இல்ல, பர்மிஷன் வாங்கி ஸ்ட்ராங்கஸ்ட் கடை வந்திருக்காங்க. நான் கேக்குறேன், எப்படி நீங்க போலீஸ் வந்து சொல்றதை வச்சு நீங்க எல்லாமே பண்ணும்போது பண்றான் அவங்க போட்டோ அவங்களோட பப்ளிசிட்டிக்காக நீங்க எல்லாமே பண்ணும்போது நான் என்கிட்ட இருந்து என்ன சொல்லுங்க, நீங்க அப்படியே சொல்லுங்க. இல்ல நீங்க அப்படியே சொல்லுங்க. சோ என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு கவரேஜ் கிடைச்சா போதும், போட்டோ எடுத்து நீங்க உங்க இஷ்டத்துக்கு செய்தியை பரப்புறீங்களா அப்படின்னு தன்னைத்தானே உத்தம புத்திரன்னு அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நான் ரொம்ப நல்லவன், நான் இன்னோசென்ட் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த புறம்போக்கு. விஷயம் இந்த வாக்குவாதம் நடந்தது இல்லையா, இதுல ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. அந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அவரை வந்து வண்டியில ஏறும் போது தள்ளி விடுறாரு. தள்ளி விட்டோடனே வேனுக்குள்ளே கத்துறான், ஏன்னா என்ன தள்ளி விடுறீங்க, ஒரு மேனேஜ் இல்லையா அப்படின்னு கத்துறான். ஏன்பா அடுத்தடுத்து நம்ம கோர்ட்டுக்கு போனோம், நிறைய டைம் இல்லை, நம்ம சீக்கிரம் போகணும், அதனால தான் உன்னை தள்ளி விட்டா அப்படின்னு அந்த போலீஸ் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி வாக்குவாதம் போலீஸ் கிட்ட ஃபைட்டிங் போறது, மீடியா கிட்ட ஃபைட்டிங் போறது, தான் ஒரு இன்னோசென்ட் அப்படின்னு கடைசி வரைக்கும் நான் அவன் இல்லை அந்த படத்தை எப்படி அந்த மாதிரி ஒரு டைலாக் சொல்லிட்டு கடைசியில் அவன் ரிலீஸ் ஆகணும், அதே மாதிரி ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு இந்த நான் அவன் இல்லை அப்படின்ற அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நான் இந்த சம்பவத்தை செய்யல அப்படின்னு நிரூபிச்சு இவர் வெளியே வரலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா கண்டிப்பா நீ வெளியே வர முடியாதுன்றது பொதுமக்களுக்கும் தெரியும், கோர்ட்டுக்கும் தெரியும், போலீஸுக்கும் தெரியும். அப்படி மீண்டும் நீ வெளியே வந்தா நீ உயிரோட இருப்பியான்றதும் தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கோபத்தோட இருக்கிறாங்க மக்கள். 6 வயசு குழந்தை, அந்த குழந்தை கிட்ட என்ன இருக்க போது, இந்த புறம்போக்கு சொரிநாயி அந்த 6 வயசு குழந்தை கிட்ட இந்த அளவுக்கு அத்துமீறல் நடந்திருக்கிறானா, இவெல்லாம் மனுஷ பிறவியா? அது மட்டும் இல்ல, கோர்ட்ல இருந்து வெளியே வரும் போதெல்லாம் நிறைய பெண்கள், கோபத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தை பெற முடியாத நிறைய
தாய்மார்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஆக்ரோஷமா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கோபம். இவன் கோர்ட்ல இருந்து வெளியே வந்த உடனே செருப்பு, தொடப்பக்கட்டை, முரத்தெல்லாம் தூக்கி அடிச்சிருக்கிறாங்க இந்த சொரிநாய. இந்த கோர்ட்ல இருந்து வெளியே வரும்போது இந்த சம்பவம்லாம் நடந்த பிறகுதான், வெளியே வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ண பிறகுதான் கோர்ட்ல இருந்து இவனை வெளியே விட்டாங்க. போதிய ஆதாரம் இல்லை அப்படின்றதுனால இவனை வெளியே விட்டாங்க. இந்த சிறுமியை கற்பழிச்சு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனான் இல்லையா, அந்த ஜெயிலுக்கு போன பிறகு அங்க இவனோட பெரிய டெரரான ரவுடிங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, நிறைய பெரிய பெரிய குற்றங்கள்லாம் செய்துட்டு உள்ள போயிருப்பாங்க. அவங்களே இந்த பாறையை ரெண்டா ஒடிச்சா பாறை ஒடியாது, அந்த பாறையில இருந்து கண்ணீர் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த ஜெயில இருந்த பெரிய பெரிய ரவுடிங்கெல்லாம் சேர்ந்து இவனை அடின்னு அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்கிறாங்க. எப்படா உனக்கு மனசு வந்தது, இந்த 6 வயசு குழந்தை நீ ரேப் பண்ணோம், அவளை கொலை பண்ணோம், எப்படா உனக்கு மனசு வந்ததுன்னு இன்ஃபர்மேஷன் கேட்ட அடுத்த செகண்ட் ஜெயிலுக்குள்ளேயே இவனை அடிச்ச சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு. இதை சார்ந்தும் நிறைய நியூஸ் வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தஷ்வந்தோட கேஸை பத்தி இப்ப நான் உங்களுக்கு, இது ஆக்சுவலி நடந்து கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆகுது. 9 வருஷம் பிறகு மறுபடியும் இந்த சொரிநாயை பத்தி நம்ம பேசுறோம்னா, இவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை தான் மீண்டும் நான் சொல்லிட்டு வரேன், பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய அனைத்து பொறும்போக்கு பன்னாட பரதேசி நாய்களுக்கு நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நபர் இந்த மாதிரி பெண்கள் பாலியல் வன்கொடுமையில செய்யற அந்த பொறும்போக்கு நாதாரிகளை ஒண்ணு போலீஸ் என்கவுண்டர் பண்ணணும், இல்லனா கோர்ட்டு இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும், இல்லனா பொதுமக்கள் கிட்ட இவனை கொடுத்தாக்கா இவனோட ஆணுறுப்பை கட் பண்ணி எக்ஸிபிஷன் வைக்கணும். பெண்கள் கிட்ட அத்துமீறலாம் நடந்துக்கிற இந்த மாதிரி ஒரு பொறும்போக்கு சொரிநாய்களுக்கு இதுதான் தண்டனை. உச்சபட்சமா இந்த கேஸ இப்ப நிறைய சொல்றாங்க, சட்டங்கள் மாற்றப்பட்டது, பெரிய பெரிய சேஞ்சஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறோம், பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமையை செய்தா உடனே அவங்க தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா இது வரைக்கும் தமிழ்நாட்டுல பெண்கள் மேல கைய வச்சவனும், மூதாட்டி மேல கைய வச்சவனும், குழந்தைங்க மேல கைய வச்சவனுங்க இன்னும் நிம்மதியா தான் இருக்கிறானுங்களே தவிர, அடுத்தடுத்து நிறைய ஸ்கூல்ல இருந்து, காலேஜ்ல இருந்து, வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து, பப்ளிக் பிளேஸ்ல இருந்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை, ரேப் அண்ட் மர்டர், கற்பழிச்சுட்டா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்க தவிர, ஆனா இது குறையல. என்ன காரணம் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன் வெளிநாட்டை பார்த்து ஏன் நம்ம தமிழ்நாட்டில் ஏன் மாற்றங்கள் எடுத்துட்டு வரக்கூடாது? சிங்கார சென்னை வல்லரசு நாடு அப்படின்றீங்க, வெளிநாட்டில் பாருங்க, பெண்களை பாலியல் வன்கொடுமையை செய்தா உடனே தூக்கு தண்டனை, உடனே ஷூட் பண்றாங்க, உடனே என்கவுண்டர். இந்த மாதிரி சட்ட திட்டங்களை ஏன் தமிழ்நாட்டில் எடுத்துட்டு வர மாட்டேன்றீங்க? என்ன காரணம்? என்ன தேச போராளியா? சுதந்திரத்துக்காக போராடினாங்களா? இல்ல அந்த விஷயத்துல மாற்றினதுனால அவனை வச்சு வாய்தா மேல வாய்தா எடுத்து அவனை அப்படியே வச்சுட்டு இருக்கிறீங்களான்றது எனக்கு தெரியல. குற்றம் செய்தா நிரூபிக்கப்பட்டால், கன்ஃபார்ம் செய்யப்பட்டால், உறுதி செய்யப்பட்டால் உடனே அவனை என்கவுண்டர் போட்டு தள்ளுங்க. கர்நாடகாவில் ஒரு பிஞ்சு குழந்தைய தூக்கிட்டு போனான், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், என்னோட வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன். ஒரு பிஞ்சு குழந்தைய தூக்கிட்டு போய் ரேப் பண்ணி அதே பாத்ரூம்ல அந்த குழந்தைய முகத்துல இருந்து பிரைவேட் பார்ட்ல கட்டிச்சு கொதறி வச்சிருக்கிற அந்த பொறம்போக்கு சொரிநாய். அன்னபூர்ணான ஒரு இன்ஸ்பெக்டர் மேடம், பெல்காம்ல நடந்த உண்மை ஸ்டோரி. அந்த சம்பவத்தை பார்த்த அடுத்த செகண்டே உடம்புலையா கண்ணீர் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களும் ஒரு சிங்கிள் மதர், ஒரு பெண். அந்த வலிமையை பார்த்து, அந்த சம்பவத்தை பார்த்த உடனே அங்கே பிக்ஸ் பண்ணிட்டாங்க, இவன் கையில கிடைச்சா இவன் என்கவுண்டர் தான் அப்படின்னு. கையில கிடைச்ச அடுத்த செகண்ட் அவனை ஒரு காட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் தப்பிச்சு ஓடின மாதிரி எல்லாம் சீனெல்லாம் கிரியேட் பண்ணி அவனை என்கவுண்டர் போட்டு தள்ளினாங்க. சிங்கப்பெண் அப்படின்னு பெல்காம்ல அந்த அளவுக்கு பாராட்டிட்டு இருக்காங்க இந்த செகண்ட் வரைக்கும். ஏன்னா அவங்க தப்பு செய்திருக்கலாம், என்கவுண்டர் பேர்ல போட்டு தள்ளிருக்கலாம், ஹியூமன் ரைட்ஸ்க்குலாம் பதில் சொல்லியிருக்கலாம், எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணி இன்னைக்கு ஒரு சிங்கப்பெண்ணா பெல்காம்ல இன்னைக்கு வந்து அவங்க வளம் வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி கொஞ்சமாவது ஈரம் இருக்கிற இன்ஸ்பெக்டருங்க, கமிஷனர்களாகட்டும், டிஜிபிகளாகட்டும், ஐஜிபி ஆகட்டும், இல்ல கான்ஸ்டபிள் ஆகட்டும், இல்ல சப் இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், யாரா இருந்தாலும் சரி, காவல்துறையில இருக்கிறவங்க இந்த சம்பவம் செய்தது உறுதி, இவன் தான் அக்யூஸ்ட்னா அவனுக்கு விலகு போட்டு பின்னாடி ஒரு 100 போலீஸ், அவனுக்கு ஒரு வேனு, பெட்ரோல் செலவு, சாப்பாடு செலவு, கோர்ட்டு செலவு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான அரசாங்க பணத்தை வேஸ்ட் பண்றதோட அவன் தான் ரேப் பண்ணான்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனுக்குடனே டிஷ்ஷும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே கேஸ் முடிஞ்சு போச்சு. வாய்தா கிடையாது. நம்ம சட்டத்திட்டங்களை நம்ம இந்தியாவில் மதிக்கணும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லாத்துக்கும் நம்ம பொறுமையா காக்கலாம். ஆனா இந்த மாதிரி குழந்தைகளை ரேப் பண்றவங்களை நம்ம பொறுமை காக்க முடியாது. இந்த மாதிரி பொறும்போக்கு சொரிநாய்களை உடனுக்குடனே தூக்கு தண்டனை கொடுத்து அங்க சாப்டர் க்ளோஸ் பண்ணிடணும். அப்பதான் பெத்தவங்க நிம்மதியா இருக்க முடியும், பெத்தவங்க சாந்தமா இருக்க முடியும். நீங்க நினைச்சு பாருங்க, தன்னோட குழந்தைய
ரேப் பண்ண ஒருத்தன் பெயில வெளியே வந்து அவங்க வீட்டு முன்னாடியே நடந்து போறான், கண்ணு முன்னாடியே நடந்து போறான். அந்த அப்பா அம்மாவோட மனசு எப்படி துடிக்கும், எப்படி வலிக்கும், அந்த உணர்ச்சி யாராவது உணர்ந்து பார்த்தீங்களா? எப்படி இவனுக்கு பெயில் கிடைக்குது அப்படின்னு. எனிவே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்பவத்தை பத்தி நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இதில் யாராவது உங்களுக்கு உங்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்கு, இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், இவனை என்ன தண்டனை கொடுத்தா அடுத்த சம்பவம் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு உங்களோட கண் பார்வை கண்ணோட்டம் இருந்தால் தயவு செய்து உங்களோட கமெண்ட்டை வந்து என்னோட கமெண்ட்ல தெரிவிங்க. இவனுக்கு அடுத்தது நம்ம என்ன தண்டனை கொடுக்கணும், இல்லை இதை சார்ந்து வரவனுங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா இந்த மாதிரி குற்றங்கள் குறையும் அப்படின்றத தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் அந்த கமெண்ட்டை பற்றி நான் படித்து ஒரு வீடியோவை மேக் பண்ணுறேன். எனிவே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே. நன்றி, வணக்கம்.